வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதே வினை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. புதிய நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோஷாச்சாரியர் ஜோதிஷாமர் மகேஷ். நாளும் கோளும் என் செய்யும் என நாடி வரும் பக்தர்களுக்குங்கிற மாதிரி இந்த நாளும் கோளும் என்ன செய்ய போகிறது? இறைவனை நோக்கி நம்மளுடைய தபஸ் இருந்ததுன்னா எப்பேற்பட்ட நாளும் கோளும் நமக்கு சாதகமாக இருக்குது. நவகோள் மகிழ்ந்து நன்மை அழித்திடும்னு கந்தசஷ்டி கவசத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நவகோள்களும் மகிழ்ந்து நன்மை தரக்கூடிய அற்புதமான நாளாக மாறுமா? ஆமாம், இறைவனுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா எல்லாமே மாறும். ஆனாலும் நம்மளுடைய கிரகனில் என்னோடய நிழல் என் பின்னாடி தான் சார் வருது, என்னால் என்ன முன்னாடி போகுது சார், இந்த மாதிரி சொல்கிறவங்க நிறைய பேர் இருந்துகிட்ருப்பாங்க. எங்கே நான் போகிறதுக்கு முன்னாடியே என்னோடய பிரச்சனை போயிடுறது, நான் போகிறதுக்கு முன்னாடியே என் கூடவே வந்துட்டுருக்குன்னு சொல்கிறவங்க ஏராளமான பேர் இருக்காங்க இல்லையா? எஸ், அவர்களுக்கு இந்த நாள் கவலையெல்லாம் படாதீங்க. உங்களுக்கு நன்னா இருக்குது, இல்லை மீடியமாக இருக்குது, இல்லை சரியில்லை, இப்போ ஸ்டெப்ஸ் எடுங்க, இப்போ ஓகே, இப்போ சரியில்லை, இது மாதிரி எடுத்து சொல்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நிகழ்ச்சி புதியம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. சரியில்லைன்னு சொல்லும்போது நம்மளுடைய ஆன்மீக தகவல் உதவி செய்யும். சரி இருக்குதுன்னு சொல்லும்பொழுது ஆன்மீக தகவல் இன்னும் 10 மடங்கு அவர்களுக்கு நல்லது செஞ்சு கொடுக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான பூஜை புனஸ்கரண வழிபாட்டு முறைகளை எடுத்து சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருந்துருக்கு. இன்றைக்கி நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகளை பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ நாம் பார்க்க போகிறோம். இன்றைய தினத்துக்கு உண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பஞ்சாங்க குறிப்புகள் இதோ நம்ம பார்த்தோம். நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் இருக்க தான் செய்யும். சில விஷயங்களில் நாம் ஒரு பிளான் போட்டோம்னா நமக்கு ஒரு பிளான் நடக்கும். இது என்னடா இது, நான் இப்படி இல்லை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன், இப்படி இல்லை நினச்சிட்டு இருந்தேன், இப்படி இல்லை யோசிச்சுட்டு இருந்தேன், இப்படி இல்லை சிந்தனை பண்ணிகிட்டு இருந்தேன், பட் இப்படி இருந்துட்டுருக்கே, திருப்பி எகைன் இந்த ப்ராசஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட்டாக, ஐயோ என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருந்துட்டுருக்கும். எஸ், இந்த மாதிரி இந்த தினத்தில் த ப்ராசஸ் வில் பி ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபஸ்ட். திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிக்கும். பரவாயில்ல விடு, ஏதோ ஒரு நல்லதுக்கு தான். இந்த கடலில் மண் இப்படியே வீடு கட்டுவாங்க, டக்குன்னு ஒரு அலை வந்து அடிச்சுன்னு போகும், திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, திருப்பி கட்டிட்டு திருப்பி அது மாதிரி அடிக்கும். அவங்க ஃபஸ்ட்டு ஒரு 2-3 தடவை அப்படின்னு திருப்பி கொஞ்சம் நேரத்தில் அதைவே ரசிக்க ஆரம்பிச்சிருவா. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஒரு புது 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 விஷயத்தை திருப்பியும் ஆரம்பிக்கும்போது அதில் ஒரு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விரயம் சுப விரயமாக இருந்துட்டால் ரொம்ப நல்லது தான். வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் ஆன்சைட் வேலையெல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு ரொம்ப கச்சிதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள். ஒர்க் ஃப்ரம் ஹோம் சார், இது ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது சார், ரொம்ப என்னால் முடியல சார், ஏதேனும் முந்தி போயிட்டுருக்கும்போது கூட எனக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இல்லை, இப்போ தான் அப்படியே மனசில் ஒரே யோசனையாக இருந்துருக்கு. எஸ், அதை மாற்றி அமைக்கிறது. உங்களுக்கு எது பிடிக்கலையோ அதுலேருந்து மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும், கவலைப்பட வேண்டாம். மேஷராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சூப்பராக இருக்குது, ரொம்ப சாதகமாக இருக்குது. நினச்சது நடக்கும், நல்லதே நடக்கும், கவலையே பட வேண்டாம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெரிந்த நல்ல அழிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியை போல நன்னிய முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னான்னு பாரதியாருடைய பாடல். அந்த மாதிரி இன்றைய தினம் எண்ணிய காரியம் டக 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 டகன்னு முடியும். யாராவது உங்களுக்கு எதிரி ஆப்போசிட்டு தடங்கள் பிரச்சனை போட்டா போட்டு எல்லோரும் தான் உங்களை விட்டு விலகிடும். பிகாஸ் உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமாக இருந்துட்டுருக்கு, கிரகநிலை பெஸ்ட்டாக இருந்துட்டுருக்கு. ரொம்ப வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கணும், பயப்பட வேண்டாம். எந்த காரியத்தையும் தைரியமாக துணிஞ்சு செயல்பட்டால் அற்புதமான பலன்கள் இருக்கும். இன்றைய தினத்தில் 2 தெய்வத்தினுடைய வழிபாடு, துர்க்கை பெருமாள்
வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள். தினம் உங்களுக்கு தி பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. தொழில் ரீதியான பேச்சுவார்த்தைகளுக்கு வெற்றி பெறும். சில தடங்கள் வரும், அதுக்கப்புறம் நீங்களே அதை மாற்றிப்பீங்க. நம்மக்கிட்ட தான் எரர், நம்மக்கிட்ட தான் தப்பு, நம்ம தான் இப்படி பேசியிருக்கக்கூடாது, இப்படி முடிவு எடுத்துருக்கக்கூடாது, இவா முன்னாடி இப்படி பேசியிருக்கக்கூடாது, இது நடந்ததுக்கப்புறம் சொல்லி அடுத்த தடவை நடக்கப்படாதுங்கிறதுக்காக இது சொல்லிடுறது. அந்த மாதிரி நீங்கள் எடுத்து முடிவு எடுத்து செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கெட்டதெல்லாம் நிகழ்த்திடணும், நல்லதை நோக்கி உங்களுடைய யோசனைகள் இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏதேனும் குடுக்கல் வாங்கல் பழசை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம எதனும் பார்க்காம கவனிக்காமல் கூட அதை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள். 1க்கு 2 முறை யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்களில் நமக்கு ஏதேனும் ஒரு போராட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கோ, எஸ், நமக்கு கிரகநிலைகள் சாதகமாக இல்லைன்னா இந்த விதமான ஒரு கவலைகள் இருந்துகிட்ருக்கும். குறிப்பாக இன்றைக்கி தினத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ஏதேனும் நம்ம ப்ராங்காக பண்ணுறோன்னு ஏதாவது பண்ணிட்டோன்னா போச்சு. அது நமக்கு சின்னிப்பை, அதாவது இந்த ப்ராங்க் வந்து ப்ராப்ளத்தில் வந்ததுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூட இருந்துகிட்ருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நகைச்சுவையாக பண்ணக்கூடிய விஷயங்கள் அது பிறரையும் சிரிக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த பண்ணக்கூடிய நபர்களும் அதில் சந்தோஷப்படணும். அவங்க சந்தோஷப்படாமல் கிண்டல் கேலி பண்ணிட்டோம்னா அது ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக லீட் பண்ணுங்கள். சாகசங்கள் வேண்டாம், குழந்தைகள்கிட்ட விளையாட்டு வேண்டாம், முடியாத காரியத்தை எடுத்து செய்ய வேண்டாம். என்னால் முடியுங்கிற ஓவர் கான்ஃபிடென்ஸை தவிர்த்துக்கிறது கூட நல்லது தான். இன்றைய தினத்தில் கடகராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா மூகாம்பிகை அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். சிம்மராசி நண்பர்களுக்கு எடுத்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான நாள் தான். இருப்பினும் மக நட்சத்திரத்துக்கு அவ்வளோ சாதகமாக இல்லை. சில விஷயங்கள் எப்போவுமே நிதானமாக தான் செயல்படணும்னு சொல்லுவாங்க. காலம் இருக்கிற வரைக்கும் பொறுத்து காத்து அதை செயல்படுத்தணும்னு சொல்லுவாங்க. எஸ், பெரியவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயம் அவசரப்படக்கூடாதுங்கிறதுக்காக. அவசரப்படாமல் ஒரு காரியத்தை வெயிட் பண்ணி இருந்து செயல்பட்டோம்னா நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிதானமாக செயல்பட்டால் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி நிதானமாக செயல்படக்கூடிய அற்புதமான நாள். மக நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கும் இரவு நேர பிரயாணம் வேண்டாம், மற்றவங்களை பற்றி பேச வேண்டாம், முடியாத காரியத்தை செயல்படுத்த வேண்டாம். சில நேரம் மற்றவர்களுடைய குடும்ப பிரச்சனையில் தலையிடுறதையும் தவிர்த்து கொள்வது நல்லது. பிறருக்கு உபதிரவம் பண்ணக்கூடாது, பிறருக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லி அது அவளுக்கு உபதிரவம் மாறவும் கூடாது. இந்த 2லேயும் கவனம் இருந்தால் போதும். எதுவுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, ஸ்கந்தனுண்டு கவலையே இல்லை. கன்னிராசி நண்பர்களுக்கு தினம் உங்களுக்கு சூப்பராக சாதகமாக பெஸ்ட்டாக இருக்குது. இன்றைய தினத்தில் ரொம்ப வயசானவங்க கவனமாக பார்த்துக்கணும். பயம் இருக்கிறவங்களுக்கு சரியில்லாமல் இருந்துட்டுருக்கும். மற்றபடி இந்த நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்னா இருந்துட்டுருக்கும். உதாரணமாக திருமண விஷயத்துக்காக பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, உதாரண பார்ட்னர்ஷிப்புக்காக பேசிகிட்டு இருக்கிறவங்க, தொழில் முறையில் நீங்கள் எதுவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பிடித்தமானவாளை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். உற்றார் உறவனை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். யாராவது ஹெல்ப் கேட்டால் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினம். பணமாக உழைப்பாக ஏதேனும் ஒரு காரியத்தின் மூலமாக உங்களுடைய ஹெல்ப் இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயில் கும்பாபிஷேகம், அதுமாதிரி சுவாமி விக்கிரகம் வாங்கி கொடுக்குறது, அன்னதானம் போடுறது, யாருக்கேனும் ஹெல்ப் பண்ணுறது, முடியாத வாழ்க்கை உங்களால் முடிஞ்ச காரியம் எடுத்து பண்ணுறது, அவளுக்கு ஏதேனும் அந்த நாலேஜ் இல்லைன்னா அந்த நாலேஜை ஷேர் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள். எப்போவுமே மற்றவங்களுக்கு பண்ணிவிட்டு ஐயோ நான் பண்ணதான் இப்படி ஆச்சு அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். லெட் தெம் டெல். அதாவது அவங்க சொன்னால் சொல்லட்டும், சொல்லாட்டி விடட்டும், நம்ம அதை பெருமையாக பேசி என்ன பிரயோஜனம்னு நீங்கள் அப்படியே இருந்து செயல்படுத்தக்கூடிய நாள். கன்னி ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பெருமாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகம். துளாராசி நேயர்களுக்கு உற்றார் உறவினை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள். நீங்கள் நிறையா டிவோஷனலாக ஸ்பிரிச்சுவலாக இருந்துட்டு அப்படின்னு சொன்னால் அது இன்னும் உங்களுக்கு ஒரு அப்படி இன்னும் மெருகேற்றும். பல பேர்த்த பார்க்கும்பொழுது பேசாமல் நாமளும் இப்படி மாறிடலாமா அப்படின்னு தோணும். திடீர்னு பார்த்துட்டுனா லௌகீகமாக, அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய லைஃப்பில் வந்து நல்லா லீட் பண்ணிட்டு பிஸ்னஸ் மேனாக போயிட்டு இருக்க, பேசாமல் நம்ம இப்படி மாறிடலாமான்னு. ஒரு படத்தில் சிவகார்த்திகேயன் சார் வந்து ரொம்ப அழகாக பேசாமல் நான் வேணால் பொலிட்டீஷியனாக மாறிட்டேன்னு, திடீர் கொஞ்சம் நேரத்தில் பேசாமல் பிஸ்னஸ் மேனாக மாறிட்டேன், பேசாமல் நான் சினிமா நடிகராக மாறிட்டேன், பேசாமல் நான் வந்து இப்படி மாறிட்டா. அந்த மாதிரி
சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அதை பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வீங்க. கொஞ்ச நேரம் இந்த அப்போல்லாம் இந்த ஜாக்கி ஜான் படம் அதே மாதிரி ஃபைட் படமெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வரும்போது பயமாக இருக்கும். ஏன்னா பல பேர் அந்த மாதிரி மாறிடுவாங்க இல்லையா? அந்த அந்த அதனுடைய தாக்கம் அப்படியே இருந்துருக்கும். அந்த மாதிரி யாரோ ஒரு நபரை பார்த்து பேசி கொஞ்சம் நேரம் இன்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் அது அப்படியே நீங்கள் மெஸ்மராக அதே மாதிரி கொஞ்சம் நேரத்தில் ரியாக்ட் பண்ணக்கூடிய நாளாக கூட இந்த தினம் வந்து இருந்துருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் அந்த மாதிரி மாறுவீங்க. ஸோ உங்களுடைய எண்ணங்களை அடிக்கடி மாற்றிக்கொள்ளக்கூடிய தினமாக கூட இன்றைய தினம் இருந்துட்டுருக்கு. துளாராசி அன்பர்கள் அது பக்கத்துலேருந்து பார்க்குறவங்க தான் அடேங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் யோசிப்பாங்க. இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டுருக்கவங்க, ட்ரேடிங்கில் இருந்துட்டுருக்கிறவங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, எக்ஸாம் எழுதி ஒர்க்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, வெளிநாடு வெளியூர் ஆன்சைட் சம்மந்தமான ஒர்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தேடி வரக்கூடியதாக இருக்கும். யாருமே எனக்கு கண்டுக்கலை, யாருமே எனக்கு பாசம் கொடுக்கல, யாருமேங்கிற வார்த்தையை தவிர்த்து கொள்வது நல்லது. யார் நான் சொல்கிறேலோ அவங்களுடைய ஒர்க் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களுடைய ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணலன்னா இதை பற்றிய ஒரு எண்ணங்கள் இருக்காது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு உடல் ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புதமான வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைய தினம் ரொம்ப சாதகமாக இருக்கும். உங்களுக்கு சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர், தெரிந்தவர்கள் சில விஷயங்கள்லாம் பழசு எடுத்து பேசுவாங்க. பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சரில் இருப்பாங்க. சில பேர் பாஸ்ட்லேயே இருப்பாங்க. அதாவது அந்த காலத்துலலாம் அப்போல்லாம் நம்ம படிக்கும் பொழுது சில பேர் இது ஆரம்பித்தாங்கன்னா ஸோ 20 மினிட்ஸ் போகும். அந்த மாதிரி இன்றைக்கி டே வந்து தெரிந்தவர்களை பார்த்தால் நீங்கள் வந்து அப்படியே கண்டினியூவாக பேசுவீங்க. அது கொஞ்சம் நேரத்தில் ஒரு மைண்டு ரிலாக்ஸ்டாக கொடுக்கும். இதே மாதிரி அதே நபர்கிட்ட இது ஒரு 100வது தடவை பேசியிருப்பீங்க. ஆனாலும் இந்த டாபிக் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கும். அதாவது அப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு எடுத்து சொல்லக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்துகிட்ருக்கும். உங்களுக்கு சின்ன வயசாக கூட அப்போ வந்து அப்படின்னு சொல்லும் பொழுது என்னமோ ஒரு 50 வருஷம் போனால் பிற ஒரு பேச்சு வந்து இன்றைய தினத்தில் இருந்துகிட்ருக்கும். ரொம்ப மெச்சூர்டாகவும் இருந்துகிட்ருக்கும். இட்ஸ் நாட் அ மிஸ்டேக், பட் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஆனாலும் நம்ம திருப்பி அதே டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதே நபர்கிட்டங்கிறது தான் உண்மை. புதுசாக எதாவது கற்றுக்கலாம், புதுசாக ஏதாவது விஷயங்கள் பண்ணலாம். பழசை போக்கி புதுசை ஒரு 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 முயற்சி பண்ணி ஒரு புது பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி அதன் மூலமாக லாபத்தை ஈட்டுறதுக்கு கூட இன்றைய தினம் நல்லா இருக்குது. அதனால் பாஸ்ட்டை பற்றி பேசுகிறத விட ப்ரெசன்ட், ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் தாட் பண்ணி அதை பற்றி டீல் பண்ணலாம். உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிரகநிலை சாதகமாக இருக்கும்போது அதை நம்ம வந்து சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த சாதகமாக மாற்றிக்கொள்கிறதுக்கு உங்கள் முயற்சி இருந்ததுன்னா அது ஒரு பெரிய பலன்கள். ஏன்னா சந்திரன் ரொம்ப அற்புதமாக இருந்துட்டுருக்கார். அந்த சந்திரனும் குருவும் இருக்கக்கூடிய இந்த காலம் இது ஒரு பரிவர்த்தனை காலம்னே சொல்ல முடியும். இந்த பரிவர்த்தனை நாளாக கூட இந்த நாள் இருந்துட்டு இருக்குது. இட்ஸ் அ பெஸ்ட் டே ஃபார் யூ. இது இன்றைக்கி மட்டும் இல்லை, நாளைக்கும் உங்களுக்கு இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த நாளை பயன்படுத்தி கொள்வது நல்லது. இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான வழிபாடு குலதெய்வ வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்ல நாள். இன்றைய தினத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு முடிவு எடுக்கும்போது 1க்கு 100 முறை கேர்ஃபுல்லாக பார்த்து எடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவங்க 10 பேர் இருக்கலாம், நீங்கள் தோக்கணும்னு ஆசைப்படுறவங்க 20 பேர் இருக்கலாம், அல்லது தோக்கணும்னு ஆசைப்படுறவங்க 2 பேர் இருக்கலாம். அந்த 2 பேருக்கு ஒரு குஷியை ஏற்படுத்திடக்கூடாது. நான் நினச்சேன், நான் அப்போவே அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? சரி சார் அவள் சொல்கிறதுக்காக நம்மெல்லாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஜெயிக்கணும், சக்ஸஸ் பண்ணணும். இதில் கொஞ்சம் செல்ஃபிஷ் இருந்துன்னு தான் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடிய ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டு, பிஸ்னஸ் மேனாக இருந்துட்டுருக்கோம், சேல்ஸில் இருந்துட்டுருக்கோம், கடை வச்சுட்டுருக்கோங்க, மாலில் கடை வச்சுட்டுருக்கோம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ண, லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமான, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் குரு வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மனம் உங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய நாளாக அமையும். மகர ராசி நண்பர்களே, மகரத்துக்கு இன்றைய தினத்தில் அப்படியே கிரக நிலைகளை வைத்து பார்க்கும்பொழுது அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது. சில விஷயத்தை நம்ம பேச ஆரம்பித்தோம்னா அப்படியே பேசிகிட்டே இருப்போம். என்ன பேசணும்னு நமக்கே தெரியாது. லூஸ் டாக்க போயிட்டு நான் பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டணும். ஐயோ, அவளுக்கு ஒரு வேளை இந்த நபரை தெரிஞ்சிருந்தா தப்பு பண்ணிட்டேன், ஏதாவது இதை பேசப்படாதுன்னு என்கிட்ட சொன்னாங்கல்ல, ஐயோ அப்படின்னு சில நேரம் யோசிக்கிறது. சில நேரம் மறந்து விட்டுறது, சாவியை மறந்து விடுறது, செல்ஃபோனை மறந்துட்டுறது, கையில் தான் வச்சுட்டு இருந்தேன்ப்பா நினச்சிட்டு இருந்தேன் எடுக்கக்கூட, அந்த மாதிரி சில விஷயத்தை மறந்து விடுறது. இந்த மாதிரி இந்த தினம் வந்து அப்படியே உங்களுக்கு ட்ராவல் ஆகிறதுக்குனால இருக்கும். ஞாபகத்தை எழுதி வச்சுக்கோங்க, நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பேடில்.
இந்த மாதிரி இன்றைய தினத்தை நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஷெட்யூல் போட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் எது பேசணும், எது பேசப்படாது, இது பேசப்படாது, இது சரி, இது தவறு அப்படிங்கிறதை கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய அற்புதமான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி. கும்பராசி நண்பர்களுக்கு இந்த தினத்தை எடுத்து பார்த்துட்டோம்னா பணவரவுகள் கொடுக்கக்கூடிய தினமாக இருந்துருக்கே. ஆஹா சார், இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் சொல்லுங்க சார். எஸ், ஃபேமிலிக்கு நன்னா இருக்குது, பணவரவுகளை கொடுக்கும். ரொம்ப வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கணும். சின்ன சின்ன ஆபத்து, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அதில் அழகாக டீல் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அது பெருசாக சொல்லலை, பார்த்துக்கோங்க. அப்போ சின்னதாக தான் இருக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். தோட்டம், துறவு, விவசாயம், மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, பழக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மார்க்கெட்டில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, சார் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சார், எனக்கு டெண்டர் எடுத்து இன்றைக்கி அற்புதமான ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டுருக்கு, இது வெளியில் யாருக்கும் தெரியாது, பட் நானாக டீல் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சூப்பராக நடக்கக்கூடிய அற்புதமான தினம். இந்த தினத்தை நீங்கள் பணத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் உங்களுக்காகவும் பயன்படுத்தி கொண்டால் தினம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு 20% கொஞ்சம் மைனஸாக இருக்குது, அதை பற்றி எவ்வளோ பெருசாக கவலைப்பட வேண்டாம். அப்படி கூட டே இல்லைன்னா எப்படி, அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. போட்டி போட்டாலும் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க. கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடும், அதுவும் கால பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு, மீனராசிக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துருக்கு. யாருக்கு? சில நபர்களுக்கு பாதகமாக இருக்குது. இது எப்படி சார் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, டே ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த டேயில் வந்து 2 தடவை இன்றைக்கி டே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். எப்படி சார் சொல்கிறேன்? எஸ், அதாவது காலையிலேருந்து மத்தியானம் 2 மணி 8 நிமிஷம் வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒன்றும் மத்தியானம் பார்த்துட்டிங்கன்னா 2:08 இரவு வரைக்கும் இந்த 2 விதமான ஒரு சேஞ்ச் ஓவர் இன்றைக்கி தினத்தில் இருக்குது. ரெண்டுமே சூப்பர் சார், எனக்கு என்னமோ இன்றைக்கி ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது, அந்த மாதிரி சில பேருக்கு இருக்கும். சார் அதாவது ஃபஸ்ட் டேர்ன் இருக்குது பார்த்திங்கன்னா, நீங்கள் சொன்னது காலையிலேருந்து மத்தியானம் ஐயோ டல்லாக இருந்தது, ஆனால் மத்தியானத்துக்கு மேலே பிரமாதம் சார், இந்த மாதிரி ஒருத்தருக்கும் இருக்கும். இல்லை சார் 2 டைமும் சரியில்லை சார். இது ஏன் இப்படி நாங்கள் சொல்கிறேன், ஏன் மற்ற 11 ராசிக்கு பலன் சொன்னேன், ஏன் இவங்களுக்கு மட்டும் இப்படி சொல்கிறேன்னா, சிம்பிள். இன்றைய தினத்தில் அவங்களுடைய டிபென்ஸ் ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. தசா புத்தி அந்தர சூக்ஷமாக அவங்களுடைய பூர்வ புண்ணியம் இதெல்லாம் பொறுத்து இது வந்து மாறும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைய தினத்தை பொறுத்து நாள் எப்படி மாறுதுங்கிறத 2 டர்னாக எடுத்து நீங்கள் செயல்பட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தினம் வந்து உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை பிஸ்னஸாக மாற்றிக்கோங்க, பணமாக மாற்றிக்கோங்க, பேர் புகழ் அந்தஸ்தாக மாற்றிக்கோங்க. நல்லா இல்லைன்னு சொல்லும்போது தெய்வீக வழிபாட்டில் இறைவனுடைய பாதத்தில் விட்டுருங்க. பெரிய விஷயங்கள் எதாக இருந்ததுன்னா பெரியவங்ககிட்ட கேட்டு செயல்படுங்க. நம்மளுக்கு ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பதறாத போது எந்த காரியம் சிதறாமல் இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா பிள்ளையார் வழிபாடு. பிள்ளையார் வழிபாடு 5 கரத்தனை ஆணை முகத்தோனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், தினம் உங்களுக்கு சாதகம். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள், அதாவது சார் சனி பகவானுடைய தாக்கம் எனக்கு இருக்குது, அதே மாதிரி எனக்கு வந்து டைம் சரியில்லை, இது எப்படி நான் வந்து எனக்கு வந்து நான் வந்து கணிச்சுப்பேன் அப்படின்னு சொன்னால் எஸ், இன்றைக்கி ஒரு 4-5 விஷயம் சொல்லி கொடுக்குறேன். இது வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நமக்கு வந்து எப்போவுமே கை கால்லாம் சுத்தமாக வைப்போம். ஒரு ரெஸ்ட் ரூம் போனால் கை கால் கழுவிட்டு வருவோம். அதே சமயத்தில் கை கால்லாம் ரொம்ப சுத்தமாக வைப்போம். ஆனால் 7.5 சனி நடக்கும்போதோ, சனி தசை நடக்கும்பொழுதோ, அதே மாதிரி நாள் சரியில்லாத பொழுதோ, இது எல்லா விஷயமும் நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் மாதிரி செய்யும், சோம்பேறித்தனம் மாதிரி பண்ணும். அதில் வந்து ஏதேனும் ஒரு அதை வந்து உங்களுக்கு அந்த காரியத்தை பண்ண விடாமல் பண்ணும். இதுதான் நம்ம வந்து தெரிந்து கொள்கிறது. அதே சமயத்தில் ஒரு 4 பேர் பேசும்போது முந்தியெல்லாம் நம்மளை பார்த்து நிறைய பேர் பேசுவாங்க, நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. டைம் சரியில்லாத போது மற்றவங்கள பற்றி பேசுவாங்க, உங்கள்கிட்ட பார்க்கவே மாட்டாங்க. இது 2வது விஷயம். 3வது, வெளியில் மதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும், வீட்டில் மதிப்பு இல்லாத மாதிரி இருக்கும். 3வது விஷயம், எதை எடுத்தாலும் ஒரு சோம்பேறித்தனம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இது பார்த்துட்டிங்கன்னா 4வது விஷயம். அதே மாதிரி எதாவது எடுத்தால் கீழே கொட்டுறது, மறந்துட்டு வர்றது,
ஞாபக மறதி ஏற்படுறது, டயத்தை வந்து நான் வந்து 3 மணிக்கு வரேன்னா 3:45க்கு வர்றது, அதே சமயத்தில் எதாக இருந்தாலும் தட்டி கழிக்கிறது, யாரை பார்த்தாலும் குறை சொல்கிறது, நம்மளை எல்லாரும் குறை சொல்கிறது, அவங்க பார்க்குற விதமே ஒரு மாதிரி நமக்கு படுறது, இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு டைம் வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த 5 விதம், இந்த மாதிரி இந்த 5 விதம் இன்றைய தினத்தில் சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறையா சொன்னோம் அப்படின்னு சொன்னால் இதில் நிறைய இருக்குது. நிறையா சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அதில்